நீங்க இதுக்கு முன்னாடி சாபம் நிறைஞ்ச பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மக்கள் யாரும் அந்த பிளேஸ்க்கு நைட் நேரத்துல போக கூடாதுன்னு வார்னிங் சைன் போட்டிருக்காங்க. பேங்கரா ஃபோர்ட் ராஜஸ்தான்ல இருக்க 17th செஞ்சுரியில கட்டப்பட்ட ரொம்ப ஒரு அழகான ஒரு பேலஸ். நைட் டைம்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும். காதலும் சாபமும் சேர்ந்த ஒரு கதை. அந்த பேலஸ்ல இளவரசி ரத்னவதி வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரொம்ப அழகா இருப்பா. அந்த பிளேஸ்ல சிங்கையான்ற ஒரு பிளாக் மேஜிஷியன் பிரின்சஸோட அழகை பார்த்து அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான். ஆனா ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கிட்டாம ஒரு சென்ட்ல மேஜிக் பண்ணி பிரின்சஸ்க்கு கொடுக்கறான். அதை கண்டுபிடிச்ச பிரின்சஸ் அந்த சென்ட்டை ஒரு கல்லுல போட்டு உடைச்சிடுறா. காவலாளிகளா சேர்ந்து அவனை கொன்னு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் சாபம் ஆரம்பிக்குது. அந்த பிரின்சஸ் கூட வாழ்றவங்க யாருமே நிம்மதியா வாழ முடியல. அவளுக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கல. பல வருஷங்கள் கிடக்குது. மொத்த பேலஸ்ல இருந்த எல்லாருமே மர்மமான முறையில இறந்து போறாங்க. பிரின்சஸும் சேர்ந்து அந்த இடத்துல இறந்து போறா. அதுக்கப்புறம் தான் பேலஸ் கைவிடப்படுது. யாருமே அங்க போறது கிடையாது. ஏன்னா யாரோ கத்துற சவுண்ட் கேட்கற மாதிரி அந்த இடத்துல இருக்குமா. நிறைய ஷேடோ, யாரும் இல்லாத நேரத்திலே ஒரு ஷேடோ மூவ் ஆகுற மாதிரி தெரியுமா. டூரிஸ்ட் பிளேஸா இருந்தது அழிஞ்சு போன இடமா மாறி போச்சு. போன் அங்க இடத்துல கொண்டு போனா கூட ஒர்க் ஆகாதான். அதனால கவர்மெண்ட் என்ன நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஈவினிங் அப்புறம் யாரும் இந்த இடத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி